அனைவருக்கும் வணக்கம். நிலக்கோட்டையிலிருந்து நான் உங்கள் வழக்கறிஞர் மணிகண்டன். ஜூன் 24 கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய பிறந்த தினம். அதிலும் குறிப்பாக இது நூற்றாண்டு காணும் பிறந்த நாள். இது 100 ஆண்டுகளை தொட்ட பின்னரும், அவர் இறந்து பல ஆண்டுகளை கடந்த பின்னரும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய புகழ், அவருடைய பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுது அப்படின்னா அது படைப்பாளிகளுக்கான அங்கீகாரம் என்று தான் பார்க்கப்படுது. கவிஞர் கண்ணதாசன் பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரர். அரசியலில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். அண்ணாவின் பேச்சாற்றலால் ஈர்க்கப்பட்டு தன்னை திமுகவில் இணைத்து கொண்டு கள்ளக்குடி போராட்டத்தில் கலந்து கொண்டு 5 மாதங்கள் சிறையில் இருந்தவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். அது மட்டுமல்லாது அரசியல் களத்திலும் திரைத்துறையிலும் உச்சபட்ச நட்சத்திரங்களாக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர், டாக்டர் கலைஞர், சிவாஜி கணேசன் போன்றவர்களோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தவர், அன்பை பெற்றவர். பல நேரங்களில் எம்ஜிஆரோடும் கலைஞரோடும் நடிகர் சிவாஜி கணேசனோடும் கருத்து வேறுபாட்டின் காரணமாக அவர்களுடைய உறவை துண்டித்து சில காலம் பயணப்பட்டவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். திமுக சார்பாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை தழுவிய ஒரு அரசியல்வாதி கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். 1969ஆம் ஆண்டு இந்தியாவிலேயே முதலாக பாடல் ஆசிரியருக்கான தேசிய விருதை பெற்றவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். அதே போல 1980ஆம் ஆண்டு அவர் எழுதிய ஒரு நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருதை பெற்ற ஒரு சிறந்த எழுத்தாளர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். அந்த காலத்தில் குறிப்பிடுவாங்க, மாட்டு வண்டி போகாத ஊருக்கெல்லாம் கண்ணதாசனுடைய பாட்டு வண்டி போய் சேருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் வரிகள் என்பது குக்கிராமங்களுக்கும் சென்று மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த பாடலாசிரியர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். பொதுவாக ஒரு தனி மனிதன் தன்னை புகழ்ந்து பேசுவதை மட்டும்தான் வெளியில சொல்லுவாங்க. தன்னுடைய குறைகளை அவ்வளவு எளிமையாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு என்னுடைய எழுத்துக்களை படிங்கள், எப்படி வாழக்கூடாது என்பதற்கு என் வாழ்க்கை முறையை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தன்னுடைய நிறைகளையும் குறைகளையும் வெளிப்படையாக இந்த சமூகத்திற்கு எடுத்து சொன்னவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். பல 100 ஆண்டுகள் ஆன பின்னரும் அவருடைய படைப்பு இந்த தமிழ் மக்களோடும் தமிழ் மனங்களோடும் உலா வந்து கொண்டிருக்கிறது. கவிஞர் கண்ணதாசன் போன்றோர் தமிழ் சமூகத்திற்கு கிடைத்த, தமிழ் இலக்கியத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷமாக பார்க்கப்படுகிறது.